ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தின்ன தின்ன திகட்டாத பச்சை பயிர் அடையும் பூண்டு சட்னியும் எப்படி செய்யறதுன்னு தான் சொல்ல போறேன். பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா 250 கிராம் எடுத்திருக்கிறேன் நான். உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். ரொம்ப போட வேண்டாம், பச்சை பயிரோட வாசனை இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன். அதையும் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, பச்சை பயிர் நல்லா ஊறிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பியூர் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பூண்டு சட்னிக்கு பூண்டு, பட்டை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போறோம் சட்னிக்கு. பாருங்க, ஜார்ல இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ இதுல நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இதுல சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல சோம்பு எடுத்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற பாசிப்பயிறு, பச்சை பயிரை இதுல சேர்த்துடலாம். பியூர் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. நல்லா பொரியட்டும். இந்த அடை பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் சரி, இது அடிக்கடி நம்ம இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த முட்டி வலி, அந்த மாதிரி இந்த காலில் வர பிரச்சனைங்க, குதிக்கால் வலி இதெல்லாம் வராது. இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். இது பசங்க ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இதை கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இது விளையாண்டு வந்தாலும் டயர்டா இருக்க மாட்டாங்க. பெரியவங்களுக்கும் சரி, ஒரு 60 இயர்ஸ் ஆனோன்னு முட்டி வலி அதெல்லாம் வந்துடும். இது முன்னாடியிலேருந்தே குழந்தையிலேருந்தே இதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டே வந்தோம்னா இது நல்ல பலனை கொடுக்கும். பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்ல புரதச்சத்து இதுல நிறையவே இருக்கு. ஒரு அடை சாப்பிட்டாலும் அப்படியே நமக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடை மாவுல நம்ம இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அடை செம வாசனையா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் சுட்டோடனே எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அடை மாவு எடுத்து இதுல ஊத்திக்கலாம். மாவு கட்டியா தான் இருக்கு. நீங்க தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தீங்கன்னா அது அப்படியே தோசை மாதிரி ஆயிரும். இப்படி இருந்தா சுவையா இருக்கும். இப்போ நம்ம இதுல கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். அடையோட சேர்ந்து அது வேகும் போது நல்ல ஸ்மெல் வரும், செமையா இருக்கும். சமையல்னு எடுத்தாலே நல்லெண்ணெய் மட்டுமே நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாசனை செம சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. சுத்தி இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா பருப்பு இல்லைங்களா, நல்லா வேகட்டும். சிம்லே வச்சு வேக வைங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். வாசனை செமையா இருக்கு.
திருப்பி போட்டு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்க, சுவையான தின்ன தின்ன திகட்டாத பச்சை பயிறு அடை பூண்டு சட்னி. செம சாஃப்டா இருக்கும் அடை. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வாங்க.